சூப்பராக இருக்குல்ல. ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்துட்டு சமைக்கிறதே ஒரு பழப்பாக இருக்குது நம்மளுக்கு எப்பயுமே. அப்புறம் ஏதோ போச்சு சமைச்சல் இருக்குல்ல. சமைச்சலாம் முடிச்சாச்சு. வரேன் 8 மணிக்கு. என்ன சாப்பிட்றது தெரில. மணி 9 அதாவது குடும்பிட்டு இத்தனை மணிக்கு வர இன்னும் சமைக்கவே இல்லை. என்ன பண்ணலாம்? தோசை மாவு இருக்குது. சரி, தோசையை ஊற்றிடலாம். தோசை. ஆனால் சைட் டிஷ்ஷு நம்மளுக்கு இந்த பச்சையாக ராவா க்ரீனிஷாக இப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும் தோணுது. பச்சையா ராவா நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. ஏதாவது சட்னி மாதிரி மின்ட் பண்ணிடலாமா? வா. வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம இன்னைக்கு சமைக்க போகிறது தோசை வித் மின்ட் சட்னி. ஸோ நம்ம இன்னைக்கு புதினா சட்னி வைக்க போகிறோம். ஸோ அதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்துட்டு ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். ஓகே. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு புதினா சட்னி வைக்க தேவை. முதல்ல வந்துட்டு புதினா தேவை. ஸோ அது 2 கட்டு இருக்குது நம்மள்கிட்ட. அடுத்ததான் நம்மளுக்கு தேவை வந்துட்டு வெங்காயம், வரமிளகா, அப்புறம் வந்து புளி, அப்புறம் பூண்டு, அப்புறம் இன்னும் கொஞ்சம் அது ஸ்பைசியாக இருக்குன்னு சொல்லிட்டு சில்லி ஆட் பண்ணுறோம். அதுவும் ரெட் சில்லி. எங்கெங்கெல்லாம் நெருப்பெரிய போதும் அவ்வளோதான். அப்புறம் வந்துட்டு நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம்னா கடுகையும் பேர் தெரியலையே ஏதோ ஒரு உளுந்து அதை வச்சு நம்ம இது பண்ண போகிறோம். தாளிச்சு ஊற்றி நம்ம புதினா சட்னி வச்சு சாப்பிட போகிறோம். சாத்திரம் இன்னைக்கு புதினா சட்னி தோசை ஒரு சாத்திரம் கையில் உரிச்சானா சுஜு புஜு சுஜு புஜு பெரிய இல்லை கண்ணாடி பறந்தோம். பரவாயில்ல. இந்த போனதுக்கு செவுத்துறடி. ஓகே. ஏய் யாராவா? யாரு கேளு. யாராவா? என்னவா அவனுக்கு? என்னவா? ஸோ நம்ம இன்னைக்கு புதினா சட்னி. ஹாய், யார் வந்தீங்க? 4 பேருக்கு 4 மிளகா போடணும். அப்படி பார்த்தாலுமே எக்ஸ்ட்ரா 4 மிளகா இருக்குடா. பார்த்தீங்களா கைஸ் வாழ்க்கையை ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஆஃபீஸ் போட்டு போன ட்ரெஸ்ஸோட அப்படியே சமைச்சு சாப்பிட்றது தான் பேச்சுலர். இதெல்லாம் நம்ம சட்டியை போகிற போட்டு கொடுத்து வச்சாலுங்க. இது யாருக்கு தெரியுமா? புரியல. நீ சுத்தி முத்தி எங்க வரணும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. 26ல நீ இப்ப மேரேஜ் பண்ணி ஆகணும். நம்ம ஃபோக்கஸ் கும்மிதான் மேல தான். நம்ம ஃபோக்கஸ் கும்மிதான் இல்ல கும்மிதுலாம் நம்ம பானிபூரி விற்கிறோம் சார். நம்ம பானிபூரி டீலிங் நம்ம முடிச்சு கொடுப்போம். நல்லா முடிச்சு கொடுப்போம். ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு சம்பாதிக்குது? நம்ம ஒரு நாளைக்கு 50K. ஆமா. டேய் நாளைக்கு போயிட்டு ஜாப் ரிசைன் பண்ணிட்டு வந்து தள்ளு வண்டியில போடணுமா? இல்ல தள்ளு வண்டி இல்ல சார். நம்மளுக்கு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ஒரு பானிபூரி 5 ஸ்டார் ஹோட்டல். ஆமா சார். நீங்க என்ன வேலை? 5 ஸ்டார் ஹோட்டல் இல்ல, இது 5 ஸ்டார் ஓலு. கடை பேர் 5 ஸ்டார் ஹோட்டல் சார். ஓகே. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறது உங்க தப்பு. நம்ம கரெக்டா நம்ம ஒரு நாக்கு சுத்தம். நம்மளுக்கு காலை வலிக்கிட்டு தான் வந்து நாக்கு சுத்தம். நாளைக்கு என்னடா? நாளைக்கு என்ன கிழமை? நாளைக்கு ஃப்ரைடே ஆஃபீஸில் போயிட்டு கமிஷனில் போட்டு ஆஃபீஸிங்கில் போட்டு பண்ணணும். ஃப்ரை ஆசிஃபு பாருங்க இவனா பண்ணுறா பாருங்க இவனா நல்லா தாங்க பண்ணா. வீடியோக்காக வேணும்னு அது ஒண்ணுதான். என்னங்க புதினா நம்ம புனிதாவை வச்சிருக்கோம். புதினா வச்சிருக்கோம். சாரி புனிதாவை புதினாடா. நீ சொல்லிடு. கைஸ் ஆக்சுவலா இவன் வந்து புனிதா வச்சு புதினா வச்சிருக்காங்க. புதினா உரிச்சு வச்சிருக்கோம். நம்ம வந்துட்டு தனித்தனி இலை பிரித்து வச்சிருக்கோம். நம்ம இதை போய் தாளிச்சு சமைச்சு சாப்பிட்றோம். நீங்கள் சாப்பிட்றத நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் பாருங்க இவனை பாருங்க அருங்க சமைக்கிறாங்க. நீ என்ன வேலை பண்ற? நான் கல்லு தூக்குது மண்ணு தூக்குது. வேலையை விட்டுரு. வெங்காயம் வெட்ட வந்துரு. காசு கொடுத்துரும். how much salary per month? நீ எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க? அவங்க வந்து ஒரு நாளைக்கு எனக்கு ஃபுட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் தருது. 2000 நாங்களே எவ்வளவு சம்பாதிக்கல. நீங்கள்ட்ட வந்து நாங்களே தோசை மாவு கடலை சாப்பிட வைக்கலாம தோசை ஊற்றி சாப்பிட்டு இருக்கோம். அப்ப நீங்க எனக்கு ஜாப் ஆஃபர் பண்ணாதா? நம்ம பானிபூரி வித்தாலும் நம்ம டீசெண்டான உழைச்சி சாப்பிட்றோம் சார். கையை பாரு சாரோ.
கயிறாக காது நம்ம உழைச்சி சாப்பிட்ற கயிறு இருக்காது உழைச்சி சாப்பிடுகிறேன். உழைச்சி பிடிக்கிறோம் சார். நம்ம டெய்லி மம்டி பிடிச்சி நம்ம உழைக்கிறோம். சட்னி எப்படி சேர்க்கணும் மறந்து பிடிச்சேன். யூடியூப் சேனல் பாராய் கட் பண்றேன் யூடியூப் சேனல். என்னடா சாப்பிடாம ஒரு பையன் என்ன பண்ணுறான்னு தெரியலங்க வேறு. தோசை மாஸ்டர் என்னங்க எப்படி நிற்கிறான்? என்னங்க மூஞ்சி ஹை ஆசிஃப் இங்கே பாருங்க தோசையேவா. செஃப் தாம மாரி ஊத்துறா. செஃப் தாம மாரி நீங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காம நம்ம சப்போர்ட் பண்ணுங்க. சேனல் பேர் சேனல் நேம்ல பாருங்க. நம்ம வந்துட்டு கஷ்டப்பட்டு நம்ம சமைச்சு வீடியோ போடுறது. நீங்கள் அது பார்த்துட்டோ லைக் பண்ணிட்டோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோ மற்ற வேலை எதாவது அப்போ நினைச்சுதான் பல பேர் வாழ்க்கை வீணாகுது. அனல் பறக்கும் தோசை. அடட்டா அடட்டா அடட்டா. ஓகேடா. இல்ல அதெல்லாம் வந்து மக்கள் மேசம் ட்ரிக்கி வேலை பண்றோம். வீடியோ எடுக்கிறோம். நம்ம பார்த்தா என்ன 30,000 தம்பி என்னடா இது? நைட்ல கூத்து நடக்கும். ஓகே வேலை முடிஞ்சு நீ தோசை ஊத்தி முடிச்சிட்டியா? கம்ப்ளீட்டா? எத்தனை ஊத்தின? எத்தனை ஊத்தின? நீ நான் ஒரு செஃப். ஃபுல்லா இருக்கு. அது ஃபுல்லா இருக்கா? அப்ப நீ தான்டா செஃப். நீ தான்டா செஃப். அப்ப தேவையான இன்கிரீடியன்ஸ்லாம் வெங்காயத்தை போடணும். ஃபர்ஸ்ட் வெங்காயம் கேட்காதீங்க. சமையல் அளவு இல்லாம சமைச்சாதான். எனக்கு மட்டும் தான் இப்படி தோணுதா இல்ல எல்லாருக்குமே இந்த கொஸ்டின் இருக்குதா? இப்ப உப்பு தேவையான அளவு சரியா? இப்ப தேவையான அளவு என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு தான் நம்மளே வந்து யூடியூப்ல போய் செக் பண்ணி பாக்குறோம். இப்ப நம்ம இவ்வளவு சமைக்க போறோம்னா தேவையான அளவு எவ்வளவு தேவைன்னு தெரியல. சரி ஓகே அதை போய் செக் பண்ணுன்ட்டு அதுலயுமே தேவையான அளவு அப்படின்னு சொன்னா இப்ப வந்து ஆக்சுவலா வந்து அவன் தேவையான அளவு போட போறான். ஓகே ரெடி 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 ரெடி. உப்பு போட போறோம். எவ்வளவு கேட்டீங்கன்னா தேவையான அளவு. அடுத்து நம்ம போட வேண்டிய பொருட்கள் பூண்டு. ஓகே. டேய் மாமே தாமுவ காணண்டா. சி நம்பர் 1 புல்ஷிட் காய். சார் என்ன பண்றீங்க? சீக்கிரம் சட்னி. ஓ தோசை ஊத்திட்டு உங்க வேலை முடிஞ்சிருச்சு. சட்னி வந்தா தொட்டு நக்கிடுவேன். நக்கறதுக்கு தான் உட்காந்துருக்க. புதினா இருக்கோ போட்டுருவோம். போட்டு இதையும் வதக்கி லாஸ்டா லைட்டா புளி கொஞ்சம் போட்டு அப்புறம் அரைச்சி எடுத்தா நம்மளுக்கு. புளியை காட்டுங்க. புளி இங்க கொஞ்சம் தான் எடுக்கணும். ரொம்ப எடுக்கூடாது. எல்லாம் புளி எனக்கு பெண் தேவை. சமைக்கிறத பார்த்துட்டு யாராவது எனக்கு ஃபேன் ஆயிட்டீங்கன்னா கட்டிக்கிடலாம். பிரச்சனை கிடையாது. வயசு 23 தான். கை நிறைய சம்பளம் அந்த கையில எதுவும் நிக்காது. இந்த போதும். இதெல்லாம் புளிதான் வைக்கணும். சொன்ன மாதிரி புதினா சட்னிட்டு வெங்காயம் மட்டும் தான் இருக்காது. மாட்டி வந்து டைட்டில் மட்டும் வெங்காய சட்னின்னு மாத்திக்கலாம். புளியை போட்டுருவோமா? போட்டுடலாம். புளி லைட்டான்னு சொல்லிட்டு அதுல ஒரு 1/4 கிலோ இருக்கும் போல. ஓகே. சட்னி எப்போ வருமோ? சட்னி கலரா வருமோ இல்லையோ காலையில கலரா வரும் அது தெரியும். இங்க வந்து ஓகே வதக்கல் முடிஞ்சிருச்சு. போய் என்ன இது? ஓ இருக்குடா உயிரோட சாகல இன்னும். ஐயோ சத்தியமா வேண்டிய சார் சார் இல்ல சார் தெரியாதமா குற்றம் இல்ல. அது வந்து பண்றோம். என்ன கலர் என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியல. வந்துரும் நம்பிக்கை இருக்கு. இது லைட்டா ஆற வச்சுட்டு அரைச்சி எடுப்போம். புதினா சட்னி வச்சாலே நீங்க பாப்போம். ஷெஃப் என்ன பண்றீங்க? தேடிட்டு இருக்கேன்ப்பா. எதடா? எதையோ மறந்துட்டு. ஓகே நம்ம பூனே கொஞ்சம் பொரியல் பண்ண போறியா? சமயத்துல வந்துட்டு நம்மளுடைய புதினா சட்னி
தயாரான நிலையா ஆயிருக்கும். இது நம்ம எடுத்து அரைக்க போறோம். ஓகே, அரைச்சிட்டு ரிசல்ட் எப்படி எடுத்து பார்ப்போம். இதுல தானே ஜூஸ் எல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்ச புரோட்டீன் மிக்சர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி குடிக்க. வாங்கிக்கலையே, வீடியோ முடிஞ்சு. பாய் பை, டாடா, see you.